இன்னைக்கு கத்திரிக்காய் சமைக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். கத்திரிக்காயிலே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். கத்திரிக்காய் கடையல் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் கடையிலே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் நறுக்கி வச்சுட்டு சமைச்சிட்டேன். எனக்கு வந்து செடி வளர்த்தணும்னு ரொம்ப ஆசை. நாங்கள் வேற மாடி வீட்டில் இருக்கிறதுனால செடி வளர்க்குறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன உரம் போடுறது, அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. நேற்று தான் வந்துட்டு இந்த டேபிள் ரோஸ், அதுக்கப்புறம் கோழிக்கொண்டை செடி, ஒரு துளசி செடியும் கூட கொண்டு வந்தோம் ஒரு இடத்துல இருந்து. ஆனால் இந்த துளசி செடி வந்து ரொம்ப பெருசாக கொண்டு வந்துட்டேன். பக்கத்து வீட்டில் இருக்க அக்கா சொன்னாங்க, இது விதை போட்டாவே போதும், செடியை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் செடி வளர்க்குறதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொன்னாங்க. அரிசி தண்ணி ஊற்றினா போதும், செடிக்கெல்லாம் நல்லா வளரும். அதுவும் வந்து வேஸ்டான காய், அப்புறம் வெங்காயத்தோல், பூண்டு தோல் எல்லாத்தையும் வந்து அந்த அரிசி தண்ணிக்குள்ளாரையே ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை மட்டும், அந்த தோலெல்லாம் எடுத்து போட்டு அந்த தண்ணியை மட்டும் வந்து செடிக்கு ஊற்றினா செடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த டிப்ஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.